தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இதுக்கு முன்னாடி நடக்காத பல அதிசயங்களை இப்போ நம்ம ஜென்ரேஷனை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் ப்ரோ வேடிக்கை பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ மாற்றமாக கேட்டிங்கன்னா சத்தியமாக பெரிய மாற்றங்கள் நடக்குது மக்களே. இதெல்லாம் நடக்குமா நம்ம கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரே ஒரு மேட்டரை பற்றி சொல்லட்டுமா? பாஜகவோட இப்போ மாநில தலைவராக இருக்கார்ல, அவருக்கும் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவராக இருந்த இவருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது அப்படிங்கிறக்கும் அரசியல் ரீதியான மனஸ்தாபம். இப்படி பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணையறதுக்குல்ல, இது ஒரு விழாவாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவோட முக்கியமான முகங்கள்லாம் அமைச்சர் ஆதவ இருக்காங்கள, இவர் உட்பட தாவேக்காவோட முக்கியமான தலைவர்கள் ஒரு பெரிய விழாவாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயமாங்க. அதிமுகலாம் டிவிக்கே கூட போய் கூட்டணி வைக்குமா? அப்படி ஒரு காலத்தில் பேச்சு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏடிஎம்கேவோட முக்கியமான முகங்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க டிவிக்கே பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு விழா வேறு நடந்திருக்கு. இங்கே ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன தெரியுமா பேசினாரு? மினிஸ்டர் அவர்கள் தாவேக்காவுக்கு அதிமுக தான் தாய் கட்சின்னு சொல்லியிருக்காருங்க. எங்கே வந்து நின்றுக்காரு தெரியுதா? தாவேக்காவுக்கு அதிமுக தாய் கட்சின்னு சொல்கிறாரு. ரெண்டு கட்சிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறப்ப பொதுஜனம் உங்களுக்கு ஓகே, ஆனால் ஏடிஎம்கேல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. கேபி முனுசாமி என்ன இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாவடக்கம் ரொம்ப முக்கியம்பா, எல்லாம் மீறுறீங்கன்ற மாதிரி வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் நிகழ்ச்சியில் இது மட்டும் பேசலை, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசவே தான் ஏடிஎம்கேல இருக்க முக்கியமான முகங்கள் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டில் எம்சி சம்பத் இருக்கார்ல, அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வரலாற்று வெற்றியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெற்றுள்ளார்னு மனப்பூர்வமாக அதை பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னொரு பக்கம் அதே ஈவெண்ட்டில் என்ஆர் சிவபதி அவர் என்ன சொன்னார்னா, எதையும் எதிர்பார்த்து இங்கே வரலப்பா அப்படின்னு இருக்காரு. பல பேரும் குற்றச்சாட்டு அடுக்குனாங்களே பதவி ஆசையில் போயிருக்காங்கன்னு. அதை அவர் சொல்கிறாரு, எதை எதிர்பார்த்துலாம் வரல அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டுமா உங்களுக்கு? எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசியலில் கட்சி மாறவே முடியாது. ஓகே ரைட்டு. கடம்பூர் ராஜு அவர்கள் இருக்காங்களே, அதிமுகவோட பிரதான முகம் முன்னாடி. இதுக்கப்புறம் டிவிகே சார்னா அவரோட கொடி பறக்கன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏற்கனவே செங்கோட்டையன் நாங்கள் அமைச்சராக இருக்கார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த பக்கம் வந்திருப்பானு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ மக்களே. கடம்பூர் ராஜன் என்ன சொல்கிறாப்புல, 2011 சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் இருக்காங்களே, அவங்க உறுதுணையாக நின்னாங்கப்பா. இதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறாரு, நன்றி இருக்குது அப்படின்னா அப்போ யாரை இங்கே ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசியிருக்காங்க. சரி ரைட்டு விடுங்க. இவங்களையெல்லாம் தாண்டி உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஒரு மேட்டரை சொன்னார் பாருங்க. ஏடிஎம்கே தொண்டர்களை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல, பட் சொன்னதை சொல்லிடுறேன். ஊடக தர்மம். ஜெயலலிதா அவர்களை போல தான் நாங்கள் விஜய் அவர்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டாருங்க. ஒரே நாளில் முடிச்சாப்புல மொத்தமாக. இவ்வளோ தூரம் மற்றவங்க பேசினதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் இதை பற்றி எல்லாம் அண்ணன் செம்மையாக பேசியிருக்காருல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இங்கே மரியாதை கொடுத்தாலே போதுங்க அப்படின்றாரு. அப்போ அதிமுகவில் மரியாதை இல்லையா? அதை தான் மறைமுகமாக சொல்ல வராங்க. திமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கிறதுனால மட்டும்தான் தாவேக்கால நாங்கள் இணைஞ்சிருக்கோன்னு இந்த இணைந்தது சார்ந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காப்புல உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள். ரைட்டு விடுங்க. செங்கல்பட்டு அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் இருக்கார்ல, இந்த எலெக்ஷனில் செங்கல்பட்டில் அவர் போட்டிட்டு இருந்தாப்புல. இவர் ஒரு 1000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு திமுகவில் வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஒரு பக்கம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கொடுமையாக இருக்கல பார்க்குறது நம்மளுக்கு. அதிமுகன்ற அவ்வளோ பெரிய கட்சி. இப்போ அதுலேருந்து சில பேர் என்னென்னா இந்த பக்கம் திமுக போகிறாங்க, பல பேர் என்னென்னா இந்த பக்கம் டிவிக்கே போயிட்டு இருக்காங்க. அப்போ கட்சியில் கடைசி வரைக்கும் யார் தான் நிற்க போகிறா? ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, வருக வருகன்னு எல்லாரையும் வரவேற்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாருங்க. இன்முகத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாப்புல. வழக்கமாக பதவிக்காக ஆசைப்பட்டு ஆளுங்கட்சி பக்கம் போவாங்க, கட்சியில் சேர்றோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ திமுக எதிர்கட்சி தான் இருந்தாலும் நம்ம கட்சியில் வந்து இணையறீங்க பார்த்தீங்களா? பதவி ஆசை உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் அவர் வாயார மனசார பாராட்டி எல்லாரையும் அடிச்சிருக்காப்புல. நம்ம தயவுல தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் அங்கே ஆழமாக சொல்லியிருக்காருங்க ஸ்டாலின் அவர்கள். ரைட்டு விடுங்க. மேயர் பிரியா அவர்கள் இவங்க ஈவெண்ட்டில் மைக்கை பிடிச்சி பேசினாங்க பாருங்க.
இப்போ பல டிவிகே கேடர்ஸ் எல்லாம் உசி போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, திமுக தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் எதுக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் சும்மா சும்மா எங்களே கை காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களே கை காட்டுறதுக்கு நீங்கள் எதுக்குங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது தற்குறி கூட்டம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசினவர் பேசிட்டு போனாருன்னு இந்த வார்த்தையில பயன்படுத்தியிருக்காங்க, தற்குறின்ற வார்த்தைகளை. அதாவது அவங்க வாயிலிருந்து டைரெக்டாக வரல, ஆனால் இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு மேற்கோளிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்கிறாங்க, அது உண்மைதானே, வேற எதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களே, நான் திரும்ப ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். டிஎம்கே இந்த எலெக்ஷனில் தோல்வியை தழுவ பல காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள தற்கொலைன்னு முத்திரை குத்துனது. அது பேக்ஃபயர் ஆச்சு இந்த எலெக்ஷனில். அது ஒன்று தெரியுதோ இல்லையோ, பட் பேக்ஃபயர் ஆச்சு. ஏன்னா அவங்க தற்கொலைன்னு சொல்ல இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தற்கொலைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் அங்கே வந்துருச்சு கடைசியில். அது எலெக்ஷனில் பிரதிபலிச்சுது. என்னையா தற்கொலைன்னு சொல்கிறீங்க, நான் ஓட்டு போட்டு கோவத்தை காட்டுறேன் அப்படின்னு. இந்த தப்பு திரும்ப பண்ணுறாங்கன்னு தோணுதுங்க எனக்கு. ரீசெண்ட் டைமாக இந்த விஷயம் பெருசாக இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப அந்த தற்கொலை வார்த்தை வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. டிஎம்கே சார்ந்து நாம் வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த வார்த்தைகள் திரும்ப தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ ஜென்சியை வச்சு அரசியல் புரட்சி பண்ணலன்ற டிஎம்கோட பெரிய கனவு இருக்குல்ல, அதில் சறுக்கல் ஏற்பட இது ஒரு காரணமாக அமையலாம். ஏன்னா மக்களை டைரெக்டாக குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக சொல்கிற அந்த விஷயம். சரி, ரைட்டு விடுங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், காங்கிரஸ் எம்பி, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மக்கள் தீர்ப்பை திமுக மதிக்கணும், இதை மதித்து சுய பரிசோதனை செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க இன்னும் மற்றவங்களையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது திமுகவோட ஏற்கனவே ஏற்பட்ட வீழ்ச்சி இருக்குல்ல, இது இன்னும் அதிகமாக்கும்னு சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சாருங்க வழக்கம் போல். ஆனால் என்னதான் அமைச்சர்கள் சந்தித்தாலும் முதலமைச்சர் சந்திக்கிற மாதிரி இருக்காதுல்ல. ப்ரெஸ் பீப்புள் ஒரு கட்டத்தில் ஆதங்கப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க சிஎம் வரவே மாட்டாரு, ப்ரெஸ்ஸை பார்க்கவே மாட்டாரு, என்னதாங்க நினச்சிட்டு இருக்காங்க, அது இதுன்னு கேட்டுட்டு பயமான்ற வார்த்தையை போட்டாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணார், செய்தியாளர் சந்திக்கிறதுல முதலமைச்சருக்கு என்னங்க பயம் இருக்க போது, அவர் சந்திச்சாகணும்னு என்ன கட்டாயம் இருக்குது, முதல்ல ரூல் இருக்கா என்ன, இல்லைல்ல. இந்த டோனில் பேசல, அவர் கொஞ்சம் பாலிஷாக தான் பேசினாப்புல, அவருக்கே உரித்தான டோனில். அது கட்டாயம் கிடையாதுல்ல. அதான் நாங்கள் தினமும் சந்திக்கிறோமுங்க, தினமும் அரசு குறிப்பை வந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இது போதாதா? இருப்பை காட்டிக்கிறதுக்காக யாராச்சும் பேட்டி கொடுத்து ஏதோ பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே போல் சிஎம்ஓ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊடகம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் வெறும் பத்திரிக்கை தானங்க இருந்துச்சு. அதில் எப்பயாச்சும் எதனா தலைவர்கள் பேசுகிற விஷயங்கள் சார்ந்தானங்க வரப்போகுது, அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஏதோ கம்பல்சரியாக சிஎம் ப்ரெஸ்ஸை சந்திச்சாகணும்னு சொல்கிறதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை இவர் திரும்ப கூட்டியிருக்காப்புல. மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், சிஎம்மாக இருக்கிறவங்க அலுவல் பணிகள் சார்ந்து பார்க்கட்டும், 6 நாட்கள் பார்க்கட்டும், ஒரு நாள் 1 மணி நேரம் ப்ரெஸ்ஸுக்கு ஒதுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா ப்ரெஸ்ஸை சந்தித்து எல்லாத்தையும் சொன்னால் மட்டும்தான் சிறந்த தலைவர்கள் அப்படின்னா, அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த லிஸ்ட்டில் வைக்க முடியாது. அப்போ அவங்க சிறந்த நிர்வாகி கிடையாதா? அந்த வார்த்தை நீங்களே எனக்கு கேள்வியாக கூட எழுப்பலாம் மக்களே. 2 ஆப்ஷன் உங்களுக்கே கொடுத்துட்டேன். ரைட்டு, அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து விலகி ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருல. ஆக்சுவலாக அந்த இயக்கம் சார்ந்து ஒரு தகவல், ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வெளியாக இருக்குங்க, கேட்க நல்லா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். ரைட்டு, எதிர்பார்ப்போம். என்ன கசிஞ்ச தகவல்னா, இப்போ இயக்கமாக இருக்கவங்க இன்னும் சில மாதங்களுக்குள்ள கட்சியாக பரிணமிக்க போகிறாங்களா, அரசியல் கட்சியாக, அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள திறன் பயிற்சி மையம் அப்படின்ற ஒன்றத்தை ஏற்படுத்துகிறாங்களாமா. நம்ம கோயம்புத்தூரில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் பேரில் ஒரு சென்டரை உருவாக்கி அந்த சென்டரில் ஃபுல்லாக பயிற்சி கொடுக்க போகிறாங்களாமா. அந்த பயிற்சியில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில் பொறுப்பு. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. இதை இனிஷியேட் பண்ண போகிறாங்களாமா. தகவலாக கசிஞ்சிருக்கு. இதை அண்ணாமலை அவர்களும் அஃபிஷியலாக சொன்னார்னா சிறப்பாக இருக்கும். பட் நல்ல விஷயம். இந்தளவுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆரம்பித்தா பல பேர் வடிகட்டப்படுவாங்க. அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்ற ஒரு விஷயம் பல பேரால் இது வரைக்கும் நம்பப்பட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்ட் டைமாக அது மாற ஆரம்பிச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் பல பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் படித்த நல்ல நல்ல மூளைகள் அரசியலுக்கு வர ஆரம்பித்தா அது மக்களுக்கு நல்லது. மக்களே, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கிற விஷயமா அமையும். பார்ப்போம். இது நல்ல முன்னெடுப்பு தான். தகவலாக இருக்க வரைக்கும் சொல்கிறேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். யாரும் மறந்துடாதீங்க, அடுத்து வர்ற தேர்தல்களில் நம்ம போட்டி போடுவோன்னு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போதே. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஒரு 8 மாதத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வர வரப்போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ணன் நயனார் நாகேந்திரன் இப்போதைய பாஜக மாநில தலைவர். அண்ணன் எந்த அளவுக்கு ஆதங்கம் உள்ளே இருக்குன்றத வெளிப்படையாக பிரசிக்கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன ஆச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கம் சார்ந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், ஞாபகம் இருக்கா? இது போல் ஆரம்பிக்கிறேன் இயக்கம் அப்படின்ட்டு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் ஆசையோடையும் அமித்ஷா அவர்கள் ஆசையோடையும் இதை நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல.
ஆசையோடு பண்ணுறாருன்னா அப்போ பாஜக உண்மையான பி டீம் இதான் போல இருக்குன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா இங்கே இருக்கிறது உண்மையான பாஜக இருக்கிறது போல இருக்குன்னு பல பேர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக வெடிச்சுதா? இதை செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்களா? அப்போ நயனாரன் என்ன சொன்னார்? அண்ணாமலை அவர்கள் இயக்கம் ஆரம்பித்தார்ல, இதை நான் செய்திகளை பார்த்தா தெரிஞ்சுக்கின்ற விஷயத்த ஓப்பன் பண்ணாப்புல. ஓகே, பாஜக நிர்வாகிகள் சில பேர் அங்கே போயிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு. மூலச்செலவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அடிக்கிட்டாருங்க. பிரதமர் மோடி அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்படி யாருமே எந்த இயக்கத்துக்கும் ஆசையெல்லாம் தெரிவிக்கல. பாஜக மட்டும்தான் அவங்க எப்போவுமேனு இதை ஆணித்தரமாக இங்கே அடிச்சிருக்காரு. புரியுதா என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு? பாஜகவினர் யாரையும் நம்பி போவாதீங்கப்பான்னு சொல்லியிருக்காரு. பாஜகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாஜகவோட நம்ம உறுப்பினர்கள். மற்றபடி எந்த இயக்கம் போனாலும் நம்ம உறுப்பினர் கன்சிடர் பண்ணப்படாதுன்ற விஷயத்தையும் அவர் இங்கே போட்டு உடைச்சிருக்காரு. என்னப்பா நடக்குது தமிழ்நாட்டு அரசியலில்? இந்த கேள்வி தான் மனசில் இப்போ ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. சமீபகால நிகழ்வுகளை பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம நடக்குமான்னு யோசிச்சு பார்த்துருப்போம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஐபிஎல்ல பிளேயிங் 12 சொல்லுவாங்களா, இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து, அது போல் 12 நிகழ்வுகளை சேர்த்துருக்கீங்க. ஆட்சியை பிடிச்சது தாவேக்கா அடிச்சிட்டாங்களா, கிளீன் ஸ்வீப்பா. திமுக அதிமுக சார்ந்து கூட்டணி பேச்சு, இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்த்துருக்கோமா? இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி பெருசாக திட்டுறதில்ல, ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் சார்ந்து பெருசாக விமர்சனமும் பண்ணுறதில்ல. திமுகவை காங்கிரஸ் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு, காங்கிரஸை திமுக பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளால் தாவேக்கா அரசு இன்னும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவில் விசிகாவை விட தேமுதிகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடு சார்ந்து. அதிமுகவை தழுவ ஆரம்பிச்சிருக்க அமமுக. இபிஎஸ் அவர்களை திட்டி தீர்க்காத டிடிவி தினகரன் அவர்கள். எல்லா கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமா தனிப்பெருங்கட்சியா தாவேக்கா. பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகல். அண்ணாமலை அவர்களை பாஜகவோட இப்போதைய மாநில தலைவர் சாடல். அந்த இயக்கம் சார்ந்த விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் சாடல்ன்ற, மற்றபடி டைரக்ட் லாஸ்ட்டாக எதுவும் கிடையாது மக்களே. அண்ட் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒரே வினா இருக்க. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இன்னைக்கே தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இதில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஜஸ்ட் அசியூம் பண்ணுறீங்க. தாவேக்கா 234 எத்தனை அடிக்க வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.